நம்ம இப்ப என்ன பண்றோம் பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்க திட்டு வாங்கக்கூடாது. ஸ்கூல்ல போயிட்டு எங்கேயும் அசிங்கப்படக்கூடாது. நம்ம அந்த பேக்ல வந்து புக்க எடுத்து வச்சு நம்ம அனுப்புறோம். அந்த ரொட்டீன சொல்லிக் கொடுங்க ப்ராப்பரா. ஓகே. நாட் ஒன்லி குகேஷோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வர ஒரு விஷயம் இல்ல. ஓகே. இப்ப நெறைய டிவில வந்து ரியாலிட்டி ஷோஸ் நடக்குதா? அதுல நெறைய பேர் நல்லா பாடுறாங்க, நல்லா ஆடுறாங்க. அண்ட் சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர் நம்ம இப்ப Instagramலயும் அதெல்லாம் பார்க்குறோம்ல. நல்லா டான்ஸ் ஆடுறதோ, இல்ல டயலாக் சொல்றதோ, இது எல்லாமே நம்மள மீறி நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம திணிக்கிறோம். எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆனா அந்த இடத்துல குழந்தைக்கு எது நல்லா வரும்ன்றத மிஸ் பண்ணிடுறாங்க பேரண்ட்ஸ். இன்னொரு கவுன்சிலிங்ல ஒரு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பெண்ணு, அவங்க வந்து வந்து உட்காரும்போதே அவ்வளோ டயர்டா வந்து உட்கார்றாங்க. ஓகேங்களா? பட் டைம் வந்து 9:00. அவ்வளோ எஸ் 9:00 அந்த ஒரு ஸ்லீப்பினஸ் எல்லாமே இருக்கும். பட் அது மீறி ஒரு அன்யூஷுவல் டயர்ட்னஸ் கேட்டா, காலையில 4 மணிக்கு ஆரம்பிக்குது அவங்க ரொட்டீன். நைட் 2 மணிக்கு தான் தூங்க போறாங்க. மை காட். ஓகே. அண்ட் ஷி இஸ் பிரிப்பேரிங் ஃபார் நீட் எக்ஸாம். அந்த ஒரு பிரஷர் இருக்கு. அத மீறி அவங்களுக்கு வந்துட்டு ஷி இஸ் மல்டி டேலண்டட். ஸ்விம்மிங் நல்லா வருது, ஸ்கேட்டிங் நல்லா வருதுன்றதுக்காக எல்லாத்துலயும் அந்த குழந்தைய விட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லயும் எல்லாத்துலயும் விட்டுருக்காங்க. ஓகே. சோ அப்ப அந்த குழந்தை என்ன ஆகும் அந்த இடத்துல? கேக் குடுக்குற மிஷின் மாதிரி தான் இருக்காங்க. அம்மா வந்து உட்கார சொன்னாங்க, நான் உட்கார்ந்திருக்கேன். இந்த குழந்தை அப்படின்னா பேசு. ஸோ உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன? அம்மா கிட்ட தான் கேட்கணும். அவங்களுக்கு ஆக்சுவலி அந்த இடத்துல நீட் படிக்கணும்ன்றது கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே. இப்ப ஐஐடி, நீட் இது 2ம் தான் வந்து பாத்தீங்கன்னா பீக்ல போயிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியா வந்து எனக்கு தெரியல. எங்க இருந்து பேரண்ட்ஸ் எதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க என்ன? இல்ல ஐஐடி, நீட்ட தவிர்த்து வேற படிப்பே இல்லையா நம்ம ஊர்லன்றதும் எனக்கு தெரியல. தேர் ஆர் சோ மெனி ப்ரொஃபஷன் ரைட்? அதுல மட்டும் தான் வந்துட்டு ஷோகேஸ் ஆக முடியுமா? யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க குழந்தைய. ஃபைன், அதுக்கு வந்து நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. அது எல்லாமே இருக்கு. பட் அதோட பவுண்டரிஸ் இருக்கணும். இப்ப வந்து as a ஃபேமிலியா வந்து நிறைய பேர் யூடியூப் சேனல் ரன் பண்றாங்க. அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த இடத்துல என்ன பண்றாங்க? அவன் பாரு அதெல்லாம் பண்றான்ல, நீ கொஞ்சம் ட்ரை பண்ண. உடனே அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுற வேண்டியது. அப்ப அதுல பாசிட்டிவா கமெண்ட்ஸ் வந்தா பரவாயில்ல. நெகட்டிவா கமெண்ட்ஸ் வரும்போது நம்ம திருப்பி நம்ம குழந்தைங்க கிட்ட போய் என்ன பண்றோம்? திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்றோம். திருப்பி நம்ம பிரஷர் பண்றோம். அவங்களோட ஒரிஜினாலிட்டியை நம்ம மாத்துறோம்.